ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஷனா கலாம் ஸ்டூடியோஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேர் மற்றும் எதிர் விகிதம். இந்த இது பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது. இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், நேரம் மற்றும் வேலை. அந்த டாபிக் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் டாபிக்ஸில் நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஏஎன்பிசி சிலபஸில் அது எந்த சிலபஸ் எடுத்துட்டாலும் டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் மற்றும் 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகுது. நம்ம ஸ்கூல் புக்ஸ் ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு 7th ஸ்டாண்டர்டில் இருக்க ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். டைம் அண்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 4.1 பார்த்தாச்சு. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தாச்சு. அதில் பார்த்திங்கன்னா நேர் விகிதம் எப்படின்னா பார்த்திங்கன்னா டேரெக்டாக கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ கேட்டிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா நேர் விகிதம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேர் விகிதம் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எதிர் விகிதம் பார்க்க போகிறோம். நேர் விகிதம்னா என்னென்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் முதல்ல பார்த்தலாம். ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. பார்க்காதவங்க வந்து நான் அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் நேர் விகிதம்னா என்ன அப்படின்றதான் கேள்வி. இப்போ வந்து ஒருத்தர் போய் இப்போ வந்து ஒரு கிலோ தக்காளி வாங்குறான். 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு வாங்குறான்னா 1 கிலோ தக்காளி 60 ரூபானா 2 கிலோ தக்காளி பார்த்திங்கன்னா எவ்வளவு அப்படின்றதான் கேள்வி. எப்படின்னா பார்த்திங்கன்னா இதான் நேர் விகிதம். எப்படின்னா பார்த்திங்கன்னா 1 கிலோ தக்காளி 60 ரூபானா 2 கிலோ தக்காளி எவ்வளவு அப்படின்னு கேட்பான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ அப்படின்னா அது குவான்டிட்டி அதிகமாகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டும் அதிகமாகும். எப்படின்னா பாருங்கள், குவான்டிட்டி அதிகமாகிறப்ப பார்த்திங்கன்னா 1 கிலோ தக்காளி 60 ரூபானா 2 கிலோ தக்காளி எவ்வளோ அப்படின்றதான் கேள்வி. அப்போனா 120 ரூபா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த குவான்டிட்டியும் அதிகமாகுது, அமௌண்ட்டும் அதிகமாகுது. இப்படி அமௌண்ட் அதிகமானாலும் அதாவது ஒரு வேல்யூ குறைஞ்சி இந்த பக்கம் வேல்யூவும் அமௌண்ட்டும் குறையும். அந்த மாதிரி ஒரு பக்கம் அதிகமாச்சுன்னா இந்த பக்கம் அதிகமாகும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரே சேமாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அது நேர் விகிதம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எதிர் விகிதம். எதிர் விகிதம் என்ன பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு வேலையாட்கள் எப்படின்னா வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு 3 வேலையாள் சேர்ந்து ஒரு வேலையை பார்த்திங்கன்னா 10 நாளில் முடிக்கிறான். எப்படின்னா 3 வேலையாள் ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறான்னா 6 பேர் எவ்வளோ நாளில் முடிப்பான் அப்படின்னு கேட்பாங்க. 3 பேர் 10 நாளில் முடிக்கிறான்னா 6 பேர் எத்தனை நாளில் முடிப்பான் அப்படின்றதான் கேள்வி. அப்படின்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல வேலை பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள்ன்றது டிக்ரீஸ் ஆகும். அப்படின்னா அது 3 பேர் 10 நாளில் முடிக்கிறான்னா 6 பேர் அப்படின்னா அதை விட கம்மியாக தான் செய்வான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். 5 நாளில் 3 பேர்னா 10 நாளில் 6 பேர்னா 5 நாளில் முடிச்சிடும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த பக்கம் டிக்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகி இன்னொரு பக்கம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுதான் எதிர் விகிதம். நேர் விகிதம்னா 2 பக்கமும் இன்க்ரீஸ் ஆகணும் அல்லது டிக்ரீஸ் ஆகணும். எதிர் விகிதம்னா ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு பக்கம் டிக்ரீஸ் ஆகும். இதுதான் பார்த்திங்கன்னா கான்செப்ட் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேர் விகிதம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எதிர் விகிதம் பார்த்தாலும் 4.1 எக்ஸசைஸ் 4.1 பார்த்தாச்சு. இது பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். 4.1 எக்ஸசைஸ் 4.1 பார்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 4.2 அண்ட் 4.3 பார்த்தாலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம எதிர் விகிதம் பார்க்க போகிறோம். ஓகே, எதிர் விகிதம் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். எதிர் விகிதம் எடுத்துக்கிட்டாவே பார்த்திங்கன்னா எதிர் விகிதம் கண்டுபிடிச்சிடுறீங்க நீங்கள். இதுதான் எதிர் விகிதம் அப்படி கண்டுபிடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படின்னா ஒரு ஆள் பார்த்திங்கன்னா 3 பேர் பார்த்திங்கன்னா ஒரு வேலையை 10 நாள் முடிக்கிறான்னா 6 பேர் எத்தனை நாள் முடிப்பான் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இது பார்த்திங்கன்னா ஈஸியாக செஞ்சுருவீங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே டபுளாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க 5 நாள். ஆனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சமயம் பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி வராது. அதனால் அப்போதைக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பாருங்கள் 3 பேர் 10 நாள் முடிக்கிறான்னா 6 பேர் எத்தனை நாள் முடிப்பான் அப்படின்னு கான்செப்ட் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுமோ இந்த பக்கம் இருக்க வேல்யூ லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ பார்த்திங்கன்னா ரெசிப்ரோக்கலாக போடணும். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா எதிர் விகிதம் ஆப்போசிட்டில் இருக்க பார்த்திங்கன்னா இதை வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்குங்க. அப்போனா 6/3 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 6/3 போட்டுக்கோங்க. இந்த பக்கம் இருக்க வேல்யூ அப்படியே போட்டுக்கணும். 10/x அப்படின்னு போட்டுக்கணும். எதிர் விகிதம்னு வந்துட்டாவே இந்த மாதிரி தான் கான்செப்ட். நேர் விகிதம்னு வந்து அப்படியே என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்திங்கன்னா நீங்கள் அடிச்சு கொடுங்க. இப்போனா பாருங்கள் என்ன கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுங்க. நேர் விகிதம்னா அப்படியே இருக்கணும். இந்த 3/3 கீழே பார்த்திங்கன்னா 6 இருக்கா, இது அப்படியே வச்சு 3/6 = 10/x அப்படின்னு போட்டு நீங்கள் அடிச்சு கொடுத்தா ஈஸியாக வந்துடும். அது நேர் விகிதத்தில். எதிர் விகிதத்தை பொறுத்தளவுக்கு இந்த பக்கம் வேல்யூ என்ன வேல்யூ 2 வேல்யூ கொடுத்துருக்கானோ அந்த வேல்யூ ரெசிப்ரோக்கலில் போட்டுங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 3 3 2 3 6 அப்போனா x = இதை பார்த்திங்கன்னா 1 3 3 2 3 6 அப்புறம் 2x = 10 இருக்கும். அப்புறம் x = 5 அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். x = 5. இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேர் விகிதம்னா இப்போ வந்து இதே சம் இப்போ நான் சொல்கிற சம்மே பார்த்துக்கலாம். 3 பேர் எத்தனை நாளில் முடிக்கிறான் 10 நாளில்
6 பேர் எத்தனை அப்படின்றதான் கேள்வி. ஓகே, இது நேர்விகிதம்னு வச்சுக்கலாம். நேர்விகிதம்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ, அதாவது இந்த 3/6 இருக்கா, இதை அப்படியே வச்சுக்கணும். 3/6 அப்படின்னு வச்சுக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 10/x அப்படின்னு வச்சுக்கணும். 10/x அப்படியே பண்ணிங்கன்னா இது நேர்விகிதம். ஆனால் எதிர்விகிதத்தில் இந்த பக்கம் வேல்யூவை அப்படியே ரெசிப்ரோக்கில் போடணும். 6/3 அப்படின்னு போட்டு பண்ணோம்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். நேர்விகிதத்துக்கும் எதிர்விகிதத்துக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒவ்வொரு சமமாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 4.5 இதை பார்த்தாலாம். 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? 60 பேர் பார்த்திங்கன்னா ஒரு உருண்டையை பார்த்திங்கன்னா 7 நாளில் செய்கிறான்னா 42 பேர் பார்த்திங்கன்னா அந்த இதை எவ்வளோ நாளில் செய்வான் அப்படின்றதான் கேள்வி. 60 வேலையாள் பார்த்திங்கன்னா ஒரு உருண்டை பார்த்திங்கன்னா 7 நாட்களில் செய்கிறாங்க. 42 பேர் எத்தனை நாளில் செய்வான் அப்படின்றதான் கேள்வி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கிறது, அந்த வேலையாட்கள் தான் ரெண்டு இதுவும் கொடுத்துருக்காங்க. வேலையாட்கள் வேல்யூ கொடுத்தாச்சு. இந்த பக்கம் டேஸ் தான் கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எப்படின்னா இங்கிட்டு இன்க்ரீஸ் ஆகுது. எப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த வேலையாட்கள் பார்த்திங்கன்னா குறையிறப்ப இந்த நாட்கள் பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா எதிர்விகிதமாக நேர்விகிதமாக தெரிஞ்சுக்கிட்டாவே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேலையாட்கள் கம்மியாகிறப்ப இந்த பக்கம் நாட்கள் அதிகமாகும். இது புரிஞ்சுக்கிட்டிங்களா? புரிஞ்சோன்னா பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எதிர்விகிதம் கண்டுபிடிச்சோன்னா என்ன பண்ணணும், இந்த வேல்யூ 2 வேல்யூ கொடுத்துருக்கிறத ஆப்போசிட்டாக போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 2 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 60 42 கொடுத்துருக்காங்க. அப்போ 42 60 அப்படின்னு போடுங்க. ஈக்குவல் டு 42 60 ஈக்குவல் டு இந்த பக்கம் 7/x அப்படியே இருக்கும். 7/x அப்படியே ஆல்ரெடி இருந்த மாதிரி அப்படியே இருக்கணும். ஓகே, இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 42x ஈக்குவல் டு 7 × 60. அப்புறம் x ஈக்குவல் டு 42. 7 × 60/42 வரும். இந்த இதை அடிச்சு கொடுத்தீங்க, 7 அடிச்சு கொடுத்தீங்க, 1 7 6 7 42. 6 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 10. 6 10 60. அப்போ நான் x ஈக்குவல் டு 10ன்றதான் ஆன்சர். இந்த மாதிரி கான்செப்டும் புரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான். எப்படின்னா அந்த வேலையாட்கள் அதிகமாகிறப்ப வேலையாட்கள் இங்கே குறையுது. அப்போனா இங்கே பார்த்திங்கன்னா நாட்கள் அதிகமாகும். இது மட்டும் புரிஞ்சுக்கங்க. நேர்விகிதமாக எதிர்விகிதமாக கண்டுபிடிச்சாவே ஈஸியாக பண்ணிடலாம். அந்த எதிர்விகிதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க 2 வேல்யூ, எந்த வேல்யூ 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க அதை பார்த்திங்கன்னா ரெசிப்ரோக்கல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகே, ஒரு பெட்டி தக்காளியின் விலை பார்த்திங்கன்னா 200. எப்படின்னா ஒரு பெட்டி தக்காளியின் விலை பார்த்திங்கன்னா 200 கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா அவரிடம் உள்ள பணத்தின் 13 பெட்டிகளை வாங்கினார். ஒரு பெட்டி தக்காளி விலை 200. வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தின் 13 பெட்டிகளை வாங்குறாரு. ஓகே, ஒரு பெட்டியின் விலை 260 என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, இங்கே பாருங்கள். இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க. பெட்டியின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 13. எப்படின்னா பெட்டியோட விலை 200 இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா 13 பெட்டி வாங்க முடியுதுன்னா 260 ஆகிறப்ப எத்தனை பெட்டி வாங்க முடியும் அப்படின்றதான் கேள்வி. அப்போனா இதை வேல்யூ பாருங்கள். 200 இருக்கப்ப 13 பெட்டி வாங்குறாங்கன்னா 260 மாறப்ப எத்தனை பெட்டி வாங்க முடியும் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, இதை பார்த்திங்கன்னா இந்த 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த 2 வேல்யூ பார்த்திங்கன்னா ரெசிப்ரோக்கல் போடுங்க. 260/200 வரும். இந்த பக்கம் 13/xன்னு வரும். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா இன்றைக்கிட்டு கொண்டு போனீங்கன்னா 260x ஈக்குவல் டு 13 × 200 அப்படின்னு வரும். அப்போனா x ஈக்குவல் டு 13 × 200/260. அப்படியே அடிச்சு கொடுங்க. 0 0 கேன்சல் ஆயிரும். 13 13 அப்புறம் 1 2 10. அப்போனா 10 பெட்டி வாங்கலாம். எவ்வளோ பார்த்திங்கன்னா 200 இருந்தால் 13 பெட்டி வாங்குறாங்கன்னா 260 ஆச்சுன்னா 10 பெட்டி வாங்கலாம். ஈஸியாக வந்துடும் ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக வந்துடும். ஓகே, கான்செப்ட் புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்து எக்ஸசைஸ் 4.2. இதில் பார்த்தீங்கன்னா கோடிட்டேரங்களை நிரப்புகள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 16 ஒரு பெட்ரோல் தொட்டியை 16 குழாய்கள் 18 நிமிஷத்தில் நிரப்புகின்றன. எப்படின்னா பார்த்தீங்கன்னா 16 குழாய்கள் பார்த்திங்கன்னா 18 நிமிஷத்தில் நிரப்புதுன்னா 9 குழாய்கள் பார்த்திங்கன்னா எத்தனை நிமிஷத்தில் நிரப்பும் அப்படின்றதான் கேள்வி. 9 குழாய்கள் அந்த தொட்டியை எத்தனை நிமிடத்தில் நிரப்பும் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 2 வேல்யூ, இந்த வேல்யூ தான் கொடுத்துருக்காங்களா? இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் போடுங்க. 9/16 ஈக்குவல் டு 18/x. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் கொண்டு வாங்க.
என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க அதை லெஃப்ட் சைடில் கொண்டு வாங்க. 9 × x = 16 × 18. அப்புறம் இந்த 9 வேல்யூ இங்கே கொண்டு போனீங்கன்னா டிவைடில் கொண்டு போனீங்கன்னா x = இந்த வேல்யூ வந்துடும். இப்போ 9 1 9 9 2 9 18. அப்புறம் 16 × 2 32. x = 32. இப்போனா வேல்யூ கொடுத்துருக்கிறத லெஃப்ட் சைடில் வச்சு கேட்டிருக்கிறத லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துருங்க, கொடுத்துருக்கிறத இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. கிராஸ் மல்டிப்ளை தான், அவ்வளோதான். அப்போனா 32 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து நம்பிடும். 9 குழாயில் பார்த்திங்கன்னா 32 நிமிஷம் நோட் பண்ணிங்க. ஓகே, இது வேல்யூ இது என்ன இதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சுங்க. எப்படின்னா நேர் விகிதமாக எதிர் விகிதமானு மட்டும் கண்டுபிடிச்சுங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 40 வேலையாட்கள் நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா கான்செப்டே பாருங்கள். 40 வேலையாட்கள் ஒரு செயல்திட்ட வேலையை 8 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா இது அந்த வேலையை 4 நாட்களில் முடிக்க தேவையான வேலையாட்கள் 40 வேலையாட்கள்னால் 8 நாள்னா 4 நாள்னா எத்தனை நாட்கள் ஆகும்? 4 நாட்களில் முடிக்கணும்னா எத்தனை பேர் வேணும் அப்படின்றதான் கேள்வி. எத்தனை பேர் வேணும் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, இந்த பக்கம் வேலையை என்ன கொடுத்துருக்காங்க? இந்த நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க, 4 நாள். இதை பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் போடுங்க. அப்போ இந்த பக்கம் 40/x அப்படியே இருக்கும், = 4/8ன்னு மாறும். அப்புறம் 40 × 8 = 4 × x. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, அவ்வளோதான். 40 × x = 4 × x. அப்புறம் இந்த எக்ஸ் அங்கிட்டே வச்சுக்கோங்க. இந்த 4 இங்கே கீழே கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் அங்கிட்டே வச்சுக்கோங்க. 4 இந்த பக்கம் கீழே கொண்டு வந்தீங்கன்னா 1 நாள் 4 10 நாளா. அப்போனா 80 பேர். எப்படின்னா பார்த்தீங்கன்னா 40 வேலையாட்கள் 8 நாள்னா 4 பேர்னா 80 வேலையாட்கள். இதை வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறீங்களா பார்த்தீங்கன்னா, எப்படின்னா 40 பேர் பார்த்தீங்கன்னா 8 நாளாக முடிக்கிறாங்கன்னா 4 நாள்னா பார்த்தீங்கன்னா 80 பேர். இதை இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். இந்த கான்செப்ட் வந்து பிடிச்சிங்க. எப்படின்னா 40 பேர் பாருங்கள் 8 நாளில் முடிக்கிறான். அப்புறம் 4 நாள்லாம் பார்த்தீங்கன்னா 8 நாள்னா 40 பேர்லாம் 4 நாட்கள் குறையிறப்ப பார்த்தீங்கன்னா ஆள் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் டபுள் ஆகும், அப்படியே டபுள் ஆகும், அவ்வளோதான். 80 பேர். கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் யோசிக்கிறப்ப நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு நீர்த்தக்க தொட்டியை நிரப்புவதற்கு 6 குழாய்கள் 1.5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்கிறேன். 6 குழாய்கள் பார்த்தீங்கன்னா 6 குழாய்கள் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் எடுத்துக்குது. இந்த 1.5 மணி நேரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிமிஷத்தில் கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, நிமிஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 90 நிமிஷம் வரும். ஓகே, ஒரு குழாயை அடைத்து விட்டால் அதே தொட்டியை நிறைக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றதான் கேள்வி. ஒரு குழாய் அடைச்சிட்டாங்கன்னா 5 குழாய் இருக்கும். 5 குழாய்னா எவ்வளோ நிமிஷம் ஆகும் அப்படின்றதான் கேள்வி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழாயின் வேல்யூ குழாய் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்களா? இந்த 2 வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் போட்டுங்க. ஓகே, அப்புறம் 5/6 = 90/x வருமா? 90/x. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, 5x = 90 × 6. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 4 5 5 4 8. ஓகே, அப்புறம் x = 18 × 6. x = 18 × 6. x = 18 × 6. அப்புறம் 5×6 60. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் இருக்கும். எப்படின்னா 5×6 60 வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 8 48 வரும். அப்போனா 18 நிமிஷம் 18 × 6 பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 48 நிமிஷம். 1 மணி நேரம் 48 நிமிஷம் நோட் பண்ணிங்க. 1 மணி நேரம் 48 நிமிஷம். இந்த செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 48 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 5 குழாய் பார்த்தீங்கன்னா நிரப்புது. நோட் பண்ணிங்க. ஓகே, கான்செப்ட் வந்து புரிஞ்சுங்க. ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு விவசாயிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு இருக்குது. எப்படின்னா பார்த்தீங்கன்னா 144 வாத்துகளுக்கு 28 நாளுக்கு தேவையான உணவு இருக்குது. அப்போனா 32 வாத்துகளை விற்று விட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? 32 வாத்தை விற்றுட்டாருன்னா எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 112. எப்படின்னா 112 வாத்து இருக்கும். அப்போனா எத்தனை நாட்களுக்கு அந்த உணவு இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாத்துகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2 வேலையை கொடுத்துருக்காங்க. அப்போனா பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ரெசிப்ரோக்கல் போட்டிங்கன்னா அப்போனா 112/148 = 28/x அப்படின்னு வரும். இதை நீங்கள் எப்பயும் போல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 112x = 28 × 118 48 அப்படின்னு வரும். அப்புறம் 112x = 28 × 148. x அப்படியே அடிச்சு கொடுங்க. அப்படியே அடிச்சு கொடுத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 148 28 அடிங்க. ஒரு 28 4. அப்புறம் 1 நாள் 4 3 நாங்க 12 மீதி 2 6 நாங்க 28. அப்புறம் x = 36.
36 நாட்களுக்கு அந்த வாத்துகளோட அந்த உணவு இருக்கும். 36 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த உணவு இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 144 வாத்துகள் இருந்தால் 28 நாளைக்கு இருக்குன்னா, 32 வாத்துகள் இருந்தால் 36 நாட்களுக்கு இருக்கும். 32 வாத்துகள் விற்றதுக்கப்புறம் 112 வாத்துகளுக்கு பார்த்திங்கன்னா 36 நாட்களுக்கு அந்த உணவு இருக்கும் அப்படின்றதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம், 4th சம். ஒரு குழி வெட்ட 10 இயந்திரங்கள் 60 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. எப்படின்னா பாருங்கள், ஒரு குழி வெட்ட பார்த்திங்கன்னா 10 இயந்திரங்கள் பார்த்திங்கன்னா 60 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. அனைத்து இயந்திரங்களும் ஒரே வேகத்தில் வேலை செய்கின்றன. ஓகே, 10 இயந்திரம் 60 நாட்கள் ஆகுதுன்னா 30 இயந்திரங்கள் பார்த்திங்கன்னா அதே குழியை வெட்ட எத்தனை நாட்கள் ஆகும்? 10 இயந்திரம்னா 60 நாட்கள்னா 30 இயந்திரம்னா எத்தனை நாட்கள் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தரலாம். கான்செப்ட் பாருங்கள், 10 இயந்திரம் பார்த்திங்கன்னா 60 நாட்கள் செய்யுதுன்னா, பாருங்கள் நல்லா பாருங்கள், 10 இயந்திரம் 60 நாட்களில் செய்யுதுன்னா 30 இயந்திரம் பார்த்திங்கன்னா எத்தனை நாளாக செய்யும் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, இதான் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பயும் போல ரெசிப்ரோக்கல் போடுங்க. 30 நல்லா பாருங்கள், 30/10 ஈக்குவல் இந்த பக்கம் என்ன சொல்லியிருக்காங்க, 60 நாட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா 60/x எப்பயும் போல இருக்கட்டும். ஓகே, 10 இயந்திரம் 60 நாட்கள் செய்யுதுன்னா 30 இயந்திரம் எத்தனை நாளாக செய்யும்? அப்போனா 30x ஈக்குவல் 60 × 10 அப்படின்னு வரும். எப்பயும் போல் நீங்கள் அடிச்சு கொடுங்க, எக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க, இந்த வேல்யூ கொண்டு வருங்க. 30 கொண்டு வந்தீங்கன்னா 30 அடிச்சிங்கன்னா ஒரு 30 2. அப்போனா எக்ஸ் ஈக்குவல் 20. அப்போனா எக்ஸ் 20 நாட்களில் முடிச்சோம். எப்போனா 10 இயந்திரம் 60 நாட்கள், 30 இயந்திரம் பார்த்திங்கன்னா 10 இயந்திரம்னா 60 நாட்கள்னா 30 இயந்திரம்னா 20 நாட்கள் தான் ஆகும். ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 5வது கொஸ்டின் பாருங்கள். 40 மாணவர்கள் ஒரு விடுதியில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. எப்படின்னா பார்த்திங்கன்னா, நான் ஒரு 30 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 40 மாணவர்கள் ஒரு ஹாஸ்டலில் இருக்காங்க. 30 நாட்களுக்கு உணவு இருக்குது. ஓகே, மாணவர்கள் எண்ணிக்கை இருமடங்காக மாறினார். எப்படின்னா 40 மாணவர்களாக 80 மாணவர்களாக மாறுச்சுன்னா அவர்களுக்கு பொருள்களின் அந்த உணவுப் பொருள்களோட எத்தனை நாட்கள் இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. அப்போனா 40 பேர்னா 30 நாட்கள் இருக்குன்னா, அப்போனா 80 பேராக மாறினா எத்தனை நாட்களுக்கு இருக்கும் அப்படின்றத கேள்வி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணி தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. 40னா 30 நாட்கள்லாம், 80னா 15 நாள், அப்படி இருமடங்கு ஆகிறப்ப இது பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ அப்படி இருமடங்கு அப்படியே குறையும், 15 நாள் அப்படின்னு பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 6வது கொஸ்டின். 6வது கொஸ்டின் பாருங்கள். 500 கிராம் எடையுள்ள 8 சிப்பங்களை விரைவு அஞ்சலி அனுப்ப தேவையான பணம் மீனாவிடம் உள்ளது. எப்படின்னா பாருங்கள், 500 கிராம் எடையுள்ள 8 சிப்பங்களை பார்சல்ஸ், அதாவது சிப்பம்னா பார்சலை அனுப்ப தேவையான பணம் மீனாவோட இருக்குது. ஓகே, அவளிடம் உள்ள அதே பணத்தில் 40 சிப்பங்களை அவள் அனுப்புகிறாள் எனில் ஒரு சிப்பத்தின் எடை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தான் கேள்வி. 500 கிராம் எடையுள்ள 8 சிப்பங்களை பார்த்திங்க பார்சல்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சல், அதாவது போஸ்ட் அனுப்புகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவள்கிட்ட அமௌண்ட் இருக்குது. அவளிடம் உள்ள அதே பணத்தில் 40 சிப்பங்களை அவள் அனுப்புகிறாள் எனில் ஒரு சிப்பத்தின் எடை எவ்வளவு இருக்க வேண்டும் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, வீடியோக்குள்ளே பாருங்கள், எப்படி ஆன்சர் பண்ணுறது பார்த்துடலாம். 500 கிராம் பார்த்திங்கன்னா ஒரு சிப்பத்தோட ஒரு பார்சலோட கிராம் பார்த்திங்கன்னா வெயிட் பார்த்திங்கன்னா 500 கிராம்னா 8 சிப்பம் அனுப்பலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 40 பார்சல் பார்த்திங்கன்னா அனுப்பணும். 40 பார்சல் அனுப்பணும்னா எவ்வளவு ஆகும் அப்படின்றதான் கேள்வி. எவ்வளோ கிராம் இருக்கணும்? இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறப்ப இது டிக்ரீஸ் ஆகும். எப்படின்னா பாருங்கள், 500 கிராம் அந்த பார்சல் பார்த்திங்கன்னா ஒரு பார்சலோட வெயிட் பார்த்திங்கன்னா 500 கிராம் இருக்க பார்த்திங்கன்னா 8 பார்சல் அனுப்ப முடியும்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 40 பார்சல் அனுப்பணும்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிராம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதான் கேள்வி. அமௌண்ட்டு இவள்கிட்ட அவ்வளோ தான் இருக்குது. 500 கிராம் அனுப்புகிற அளவுக்கு தான், 500 கிராம் × 8 அப்படின்னா 8 பார்சல் அனுப்புகிற அளவுக்கு தான் இருக்குது. 500 கிராம் எடையுள்ள 8 பார்சல் அனுப்புகிற அளவுக்கு தான் அமௌண்ட் இருக்குது. அப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 40 பார்சல் அனுப்பியே ஆகணும் அப்படின்ற சூழலில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பார்சலோட வெயிட் பார்த்திங்கன்னா குறைஞ்சா மட்டும் தான் நம்ம அனுப்ப முடியும். அப்படின்னா இது பார்த்திங்கன்னா எதிர் விகிதம். இது எப்படி பண்ணலாம் பாருங்கள். ஓகே, 500னா 500 8னா 40னா எவ்வளோ அப்படின்றதான் கேள்வி. ஓகே, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பார்சல்ஸ் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா 40/8 ஈக்குவல் 500/x. எக்ஸ் எங்கிட்ட வச்சுங்க, இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. 40x ஈக்குவல் 500 × 8. எக்ஸை இந்த பக்கம் வச்சுங்க, இந்த 40 கீழே கொண்டு வாங்க, 40. அப்போனா அடிச்சு கொடுத்தீங்கன்னா 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 1 4 4 2 8. அப்போனா x ஈக்குவல் 100 கிராம் இருக்கணும். எப்படின்னா பார்த்திங்கன்னா 100 கிராம் இருந்துச்சுன்னா அவங்க பார்த்திங்கன்னா 40 பார்சல் அனுப்ப முடியும். அது மட்டும் நோட் பண்ணிங்க. 500 கிராம் இருக்கப்போ 8 பார்சல் அனுப்ப முடியுதுன்னா 100 கிராம் இருக்கப்போ 40 பார்சல் அனுப்பலாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அவ்வளோதான்.
இதை வந்து நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும் அவசியம் இல்லை. எப்படின்னா 500 கிராம்லாம் பார்த்தீங்கன்னா 8 பார்சல் அனுப்புகிறாங்க. 500 கிராம் இருக்கிறப்ப 8 பார்சல் அனுப்ப முடியுதுன்னா 40 பார்சல் அனுப்பணும்னா எத்தனை கிராம் இருக்கணும் அப்படின்றதான் கேள்வி. அப்போனா நம்ம இந்த 500 கிராம்னா 8 பார்சலை இதை பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா 4000 கிராம் முடியும். 4000 கிராம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அனுப்புகிற அளவுக்கு அமௌண்ட் இருக்குது. அப்போனா 40 பார்சல்னால் ஒரு பார்சலோட விலை எவ்வளோ அப்படின்னு, ஒரு பார்சலோட கிராம் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டிவைட் பண்ணாவே போதும். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 10 ரூபா இருக்குது. 10 ரூபாயை பார்த்திங்கன்னா 10 பேத்துக்கு கொடுக்கணும்னா ஒத்த ஆளுக்கு எத்தனை ரூபா கொடுக்கலாம் அப்படின்ற நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்ப நம்ம அந்த எத்தனை பேர் அப்படின்றத வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். அமௌண்ட்லேருந்து டிவைட் பண்ணுவோமா, அந்த கான்செப்ட் தான். அப்போனா இந்த 4000 கிராம் பார்த்திங்கன்னா 4000 கிராம் இருக்க வெயிட்டை பார்த்திங்கன்னா 40 பார்சலில் கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு பார்சலோட விலை கண்டுபிடிச்சிடலாம் 10. அப்போனா 100 கிராம். ஒரு பார்சலோட வெயிட் பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 7வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு தோட்டத்தை களையெடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன. ஒரு தோட்டத்தை களையெடுக்க பார்த்திங்கன்னா 6 தோட்டக்காரர்கள் பார்த்திங்கன்னா 120 நிமிஷம் ஆகுதுன்னா அதே வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை? இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஒர்க்கிங் டைம் பார்த்திங்கன்னா கம்மியாகுது. ஒர்க்கிங் டைம் கம்மியாகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த பெர்சன்ஸ், அதாவது தோட்டக்காரர்களோட வேலை பார்த்திங்கன்னா தோட்டக்காரர்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாகுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தோட்டக்காரர்கள் அதிகமாகும். அது மட்டும் கான்செப்ட்னு புரிஞ்சுங்க. அப்புறம் இந்த இது பார்த்திங்கன்னா எதிர் விகிதம் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, ஆன்சர் பாருங்கள் எப்படி பண்ணிடலாம் பார்த்தோம்னா 6 தோட்டக்காரர்கள் பார்த்திங்கன்னா 6 தோட்டக்காரர்கள் எத்தனை நாளில் செய்கிறாங்கன்னு பாருங்கள். 6 தோட்டக்காரர்கள் எத்தனை நாளில் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா 120 நிமிஷத்தில் செய்கிறாங்க. 120 நிமிஷத்தில் செய்கிறாங்கன்னா 30 நிமிஷத்தில் செய்யணும்னா எத்தனை பேர் வேணும் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதை டைம் தான் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் போட்டிங்கன்னா 30/120 வரும். 30/120 வரும் ஈக்குவல் டு 6/x எப்பயும் போல் இருக்கட்டும். 30/160 ஈக்குவல் டு 6/x அப்படி இருக்கட்டும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இந்த வேல்யூ தெரியாத வேல்யூ கொண்டு வாங்க. அப்புறம் எக்ஸ் இன்ட்டு 30 எக்ஸ் ஈக்குவல் டு 120 இன்ட்டு 6. இதை கீழே கொண்டு போனீங்கன்னா 30 கீழே கொண்டு போனீங்கன்னா 30 கீழே கொண்டு வரலாம். எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, அப்போனா 0 கேன்சல் ஆகிடும். 4 3 3 23 6. அப்போனா 24 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் எப்படி பாருங்கள், 24 பேர் வேணும். 6 பேர் இருந்தால் 120 நிமிஷத்தில் செஞ்சாங்கன்னா 30 நிமிஷத்தில் செய்யணும்னா 24 பேர் வேணும். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகே, 8வது கொஸ்டின் பாருங்கள். நீலவேணி தினந்தோறும் மிதிவண்டியில் பள்ளிக்கு செல்கிறாள். எப்படின்னா பாருங்கள், ஒரு சைக்கிளில் போகிறான். அவளது சராசரி வேகம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் பெர் மணி. ஒரு மணி நேரத்துக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறான். அவள் பள்ளியை சென்றடைய 20 நிமிடங்கள் ஆகும். எப்படின்னா ஆகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 12 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் பள்ளிக்கு போகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகுது அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. அவள் 15 நிமிஷத்தில் பள்ளியை சென்றடைந்தால் அவளுடைய அதிகபட்ச அந்த வேகமாக எவ்வளோ வேகத்தில் போயிருக்கா அப்படின்றதான் கேள்வி. 15 நிமிஷத்தில் போயிட்டா எவ்வளோ வேகத்தில் போயிருப்பா அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தலாம். எப்படி பண்ணுறது பாருங்கள். எப்படின்னா 12 மணி நேரத்தில் போனால் 12 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் 20 நிமிஷத்தில் போகிறான்னா 15 நிமிஷத்தில் அங்கே போயிருக்கணும். 15 நிமிஷத்தில் போனால் எவ்வளோ வேகத்தில் போவோம் அப்படின்றதான் கேள்வி. 12 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் 20 நிமிஷத்தில் போயிடலாம். அப்போ நான் 15 நிமிஷத்தில் போயிடணும்னா எவ்வளோ வேகத்தில் போவோம் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா ரெசிப்ரோக்கல் போடுங்க, ஆன்சர் வந்துடும். அப்போ நான் 12/x இஸ் ஈக்குவல் டு 15/20. இதை எப்படியும் போல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 × 20 இஸ் ஈக்குவல் டு x × 15. அப்புறம் இந்த 15 கீழே கொண்டு வந்துருக்கேன். 12 × 20/15 ஈக்குவல் டு எக்ஸு. அப்புறம் இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 4 3 1 3 3 4 3 12. அப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16. 16 கிலோமீட்டர் வேகத்தில் போயிருப்பான். ஒரு மணி நேரத்துக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் போயிருப்பான். நோட் பண்ணிங்க. ஓகே, 16 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் 15 நிமிஷத்தில் போயிடலாம். நோட் பண்ணிங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 9வது கொஸ்டின். ஒரு பொம்மை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை 36 இயந்திரங்களை கொண்டு 54 நாட்களில் மகிழுந்து பொம்மைகளை உற்பத்தி செய்கின்றன. எப்படின்னா பார்த்தீங்கன்னா 36 இயந்திரங்களை வச்சு 54 நாட்களில் மகிழுந்து பொம்மைகளை செய்கிறாங்க. அதே அளவிலான மகிழுந்து பொம்மைகளை 81 நாட்களில் உற்பத்தி செய்ய எத்தனை இயந்திரங்கள் தேவை? எப்படின்னா பார்த்தீங்கன்னா 81 நாட்களில் செய்யணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எத்தனை இயந்திரங்கள் தேவைப்படுகிறது அப்படின்றது தான் கேள்வி. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு பொம்மை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை பார்த்திங்கன்னா 36 இயந்திரங்கள் வச்சு 54 நாட்களில் வேலை செய்து உற்பத்தி செய்யுது. ஓகே, அதே இடத்துல பார்த்திங்கன்னா
81 நாட்கள் அந்த உற்பத்தி செஞ்சால் எத்தனை இயந்திரங்கள் தேவைப்படும் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 36ன்றது இயந்திரங்கள் 54 நாட்களில் செய்கிறாங்கன்னா 81 நாட்கள் செஞ்சால் எவ்வளோ இயந்திரங்கள் தேவைப்படுகிறது அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தாலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 36 இயந்திரம் பார்த்திங்கன்னா 54 நாட்களில் செய்யுதுன்னா 81 நாட்களில் எத்தனை இயந்திரம் தேவைப்படும், 81 நாட்கள் செஞ்சால் எத்தனை இயந்திரம் தேவைப்படும் அப்படின்றதான் கேள்வி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இயந்திரங்களோட இங்கே பார்க்கணுங்க, நாட்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. நாட்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த இயந்திரங்களோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். எப்படின்னா பாருங்கள், நாட்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறப்ப இயந்திரங்களோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா எதிர்விகிதம். ஓகே, இது எப்படி பண்ணணும் பார்த்திங்கன்னா, இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா ரெசிப்ரோக்கல் போடுங்க. 36x 36/x ஈக்குவல் டு 81/54. ஓகே, இதை பார்த்திங்கன்னா எப்பயும் போல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 54 × 36 ஈக்குவல் டு 81x. எக்ஸ் அங்கிட்டு வச்சுங்க, 81 கீழே கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் அங்கிட்டு வச்சுட்டு 81 மட்டும் கீழே கொண்டு வாங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 9ஆல் அடிக்கலாம். 9 81, 6 54. திருப்பி அடிச்சிங்கன்னா 3ஆல் அடிக்கலாம். 2 3, அப்போனா 1 3 3 12. அப்போனா 24 இயந்திரம். 12 × 2 24. 24 இயந்திரம் தேவைப்படும். எப்போனா 36 இயந்திரம் பார்த்திங்கன்னா 54 நாள் செய்யுதுன்னா 81 நாட்கள் செஞ்சோம்னா 24 இயந்திரங்களே போதும். எப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த இயந்திரங்களோட வேல்யூ பார்த்திங்கன்னா கம்மி பண்ணும் அப்படின்றதான் இந்த இடத்துல கேள்வி. இயந்திரங்கள் ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த இயந்திரம் பார்த்திங்கன்னா அதிகமாக தேவைப்படும். 81 நாள் செஞ்சாலும் பரவாயில்ல, நாள் அதிகமானாலும் பரவாயில்ல, ஆனால் பார்த்திங்கன்னா இயந்திரங்கள் பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்தாலே போதும், நம்மள்ட்ட கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, அப்போ நம்ம 81 நாட்கள் செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் வேல்யூ பார்த்திங்க 24 இயந்திரம் இருந்தால் போதும் அப்படின்றதான் ஆன்சர். ஓகே, இதை பற்றி ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு பக்கம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது எதிர்விகிதம். அந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சால் போதும், நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்து ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள், கொள்குறி வகை வினா அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 12 பசுக்கள் பார்த்திங்கன்னா ஒரு புல் தரையை பார்த்திங்கன்னா 10 நாட்கள் மேய்கின்றன. 12 பசுக்கள் 10 நாட்கள் செய்துனா 20 பசுக்கள் அந்த புல் தரையை பார்த்திங்கன்னா எவ்வளோ நாட்கள் மேய எடுத்துக்கணும் அப்படின்றதான் கேள்வி. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இது எப்பயும் போல் நம்ம செஞ்சிடலாம். 12 பசுனா 10 நாளில் செய்யுதுனா 10 நாளில் மேயுதுனா 20 பசு பார்த்திங்கன்னா 20 பசு எத்தனை நாளில் மேயும் அப்படின்றதான் கேள்வி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பசுவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த பசுவோட வேல்யூ நம்ம இதை பண்ணிக்கோங்க, ரெசிப்ரோக்கல் போடுங்க. 20/12 ஈக்குவல் டு 10/x வருமா. இதை எப்பயும் போல் நீங்கள் எந்த பக்கமே அடிச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல. இப்படி மேலே கீழே இருக்க பார்த்தீங்க, இப்போயே நீங்கள் அடிச்சு கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அடிச்சு கொடுத்தாலும் ஓகே தான், உங்களோட இது தான். ஓகே, இதை அடிச்சு கொடுங்க. அப்போனா 6 2ஆல் அடிச்சுக்கோங்க, 6 வரும். 10 வரும். இங்கே 3 வரும். இங்கே பார்த்திங்கன்னா 5 வரும். ஓகே, திருப்பி இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5x ஈக்குவல் டு 10 × 3 வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா x ஈக்குவல் டு 30 வரும். x ஈக்குவல் டு 30 x ஈக்குவல் டு 30/5 அப்படின்னு வரும். 5x ஈக்குவல் டு 30 வருமா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா x மட்டும் இங்கிட்டு வச்சுங்க. அப்புறம் 5 இங்கிட்டு 1 6, x ஈக்குவல் டு 6. அதான் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன்ஸ் பாருங்கள். x ஈக்குவல் டு 6ன்றது ஆன்சர். அப்படின்னா 6 நாட்களில் மேய்ஞ்சிடும். 20 பசுக்கள் ஆச்சுன்னா 6 நாட்களில் மேய்ஞ்சிடும் அப்படின்றதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 11வது கொஸ்டின் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, செஞ்சு பார்த்துட்டு இதோட ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்து 4.3 எக்ஸசைஸ் 4.3ல் பார்த்திங்கன்னா ஒரு சில சம்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எதிர்விகிதம் நேர்விகிதம் ரெண்டுமே கலந்து வரும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம தனியாக நேர்விகிதம் பார்த்துருந்தோம். அதே தனியாக இன்னொரு எக்ஸசைஸில் பார்த்திங்கன்னா எதிர்விகிதம் பார்த்துருந்தோம். இந்த கான்செப்ட்டில் பார்த்திங்கன்னா எதிர்விகிதம் நேர்விகிதம் ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். 7 கிலோகிராம் வெங்காயத்தின் விலை பார்த்திங்கன்னா 84 எனில் பின்னொரு ஒன்றை காணுங்க. எப்படின்னா பார்த்திங்கன்னா 7 கிலோகிராம் விலையை பார்த்திங்கன்னா 84னா 180க்கு வாங்கினோம்னா எவ்வளோ கிலோ வெங்காயம் வாங்கலாம் அப்படின்றதான் கேள்வி. எப்படின்னா பார்த்திங்கன்னா 7 கிலோகிராம் பார்த்திங்கன்னா 84 ரூபா. அப்போ நான் 180 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம். எவ்வளோ கிலோகிராம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வாங்கலாம் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தலாம். ஓகே, ஃபஸ்ட் பாருங்கள். 7னா 84 ரூபா. அப்புறம் 84 180 ரூபானா எத்தனை கிலோ வாங்கலாம் அப்படின்றதான் கேள்வி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் வேல்யூ 2 கொடுத்துருக்காங்களா. இதை பார்த்திங்கன்னா
இந்த ஃபஸ்ட்டு இது நேர் விகிதம் எதிர் விகிதமாக கண்டுபிடிக்கணும். ஓகே, 7 கிலோகிராம்னா 84 ரூபானா, அப்புறம் 180 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும், வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். சாரி, அந்த கிலோகிராமும் இன்க்ரீஸ் ஆகும், அந்த வெங்காயத்தோட கிலோகிராமும் இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போனா இது நேர் விகிதம். நேர் விகிதம் எதிர் விகிதம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் நேர் விகிதம் என்ன பண்ணணும், அப்படியே இருக்க வேல்யூ அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம பண்ணணும். அப்போனா 7/x = 84/180. இதை அப்படியே நீங்கள் இது பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். அப்போனா இந்த எக்ஸ் வேல்யூ ஒரு பக்கம் கொண்டு வாங்க, மற்ற வேல்யூ இன்னொரு பக்கம் கொண்டு வருங்க. அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 × 180 = x × 84. எக்ஸ் அங்கிட்டு வச்சுங்க, 84 கீழே கொண்டு வாங்க. 1 7 7 12 7 84. இதை அடித்து கொடுத்தீங்கன்னா 6 9 90. திருப்பி அடிச்சு கொடுங்க. 3 அடிங்க, 2 3 9, 2 அடிங்க 15. x = 15 அப்படின்றது தான் ஆன்சர். x = 15 தான் ஆன்சர். அப்போனா 15 கிலோ வாங்கலாம், 180 ரூபாய்க்கு 15 கிலோ வெங்காயம் வாங்கலாம் அப்படின்றது தான் ஆன்சர். நோட் பண்ணிங்க. ஓகே, இந்த மாதிரி நேர் விகிதமாக எதிர் விகிதமாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, அடுத்த ஒரு சம் கொடுத்தாங்க. என்னென்னு பாருங்கள், 3 கிலோகிராம் வெங்காயத்தின் விலை. எப்படின்னா 7 கிலோகிராம் வெங்காயத்தின் விலை பார்த்திங்க 84னா 3 கிலோகிராம் வெங்காயத்தின் விலை என்ன அப்படின்றத கேள்வி. இந்த பார்த்திங்கன்னா வேல்யூ குறையுதா, அப்புறம் அமௌண்ட்டும் குறையும். ஓகே, இதுவும் நேர் விகிதம் தான். ஓகே, இதை எப்படி செய்யணும்னு பார்த்தாலாம். இது எப்படி செய்யணும்னு பார்த்தாலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7 கிலோகிராம் பார்த்திங்கன்னா 84 3 கிலோகிராம் எவ்வளோ அப்படின்றதான் கேள்வி. ஓகே, இந்த பார்த்திங்கன்னா கிலோகிராம் இருக்கா, இது நேர் விகிதம் எதிர் விகிதமாக கண்டுபிடிச்சாச்சு ஆல்ரெடி. இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா இது டிக்ரீஸ் ஆதான், அந்த வேல்யூவும் அமௌண்ட்டும் டிக்ரீஸ் ஆதான் ஆகும். ஓகே, அப்போனா 7/3 = 84/x. ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த வேல்யூக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை இந்த ரைட் சைடில் கொண்டு வந்துருங்க. 7x = கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் வந்துடும். ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, 84 × 3. அப்போனா இந்த வேல்யூ 7 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 7 வரும். ஓகே, x = 84 × 3/7 அப்படின்ற வரும். ஓகே, இதை அடிச்சு கொடுங்க. 1 7 7 12. அப்போ 36. x = 36ன்றது ஆன்சர். 12 × 3 36. அப்போ 3 கிலோன்றது 36 ரூபா. ஓகே, அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். c = kd என்பதில் c = kd அப்படின்னு ஒரு இது சொல்லிட்டாங்க, ஒரு கான்செப்ட் சொல்லிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிக்கும் டிக்கும் இடையே உள்ள உறவு என்ன அப்படின்றதான் கேள்வி. இந்த கொஸ்டின் பாருங்கள், c = kd அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் சிக்கும் டிக்கும் இடையே உள்ள உறவு என்ன அப்படின்றதான் கேள்வி. இதில் பாருங்கள். ஓகே, c = kd அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த k அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். நம்ம ஃபிசிக்ஸ்லாம் படிச்சிருப்போம். k அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ வச்சுருப்போம். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. பார்த்திங்கன்னா ரிலேஷன் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா யூஸ் ஆகாது. இப்போ எப்படி நம்ம பார்க்கணும்னா c directly proportional to d அப்படின்றதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. c directly proportional to d அப்படின்னா பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நேர் விகிதத்தில் வரும். எப்படின்னா பார்த்திங்கன்னா நேர் விகிதம்னா பார்த்திங்கன்னா டேரெக்டாக இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா நேர் விகிதம். ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் அதுவும் இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று டிக்ரீஸ் ஆகும் இதுவும் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான். இங்கே பார்த்திங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா பார்த்திங்கன்னா நேர் விகிதம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈஸியாக சொன்னோம்னா, இப்போ எதிர் விகிதம் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா c directly proportional to 1/d அப்படின்றோம். c directly proportional to inversely proportional to d அது மாதிரி இருக்கும். எப்படின்னா c inversely proportional to d அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இந்த எதிர் விகிதத்தில் வரும். ஆனால் பார்த்திங்கன்னா c = kd அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேன்றது கான்செப்ட். அதனால் பார்த்திங்கன்னா இந்த சிக்கும் டிக்கும் உள்ள உறவு என்ன பார்த்திங்கன்னா நேர் விகிதம். நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம்மில் பாருங்கள், c = 30 d = 6 கேன் மதிப்பு என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஓகே, இது ஸ்ட்ரெயிட்டாக செஞ்சிடலாம். இப்போ வந்து c 30 d 6. ஓகே, இந்த வேல்யூவில் பாருங்கள், மேலே பாருங்கள் c = kdன்னு கொடுத்துருக்காங்க. அதில் மட்டும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், முடிஞ்சு. 30 cனா 30, கேக்கு தெரியாது கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போனா டியோட வேல்யூ 6. இந்த கே வாங்கிட்டு வச்சுங்க. ஓகே, கே இந்த பக்கம் வச்சுட்டு 30/6ன்னு வந்துடும். அப்போனா அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5. k = 5 அப்படின்றதான் இதுக்கு ஆன்சர். செகண்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
டி ஈக்குவல் டு 10 எனில் சியின் மதிப்பு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு கேடி அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சி என்ன கே தான், சி தான் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கே ஆன்சர் ஆல்ரெடி பார்த்துருப்போம், செகண்டரியே கண்டுபிடிச்சிருப்போம். கேவோட வேல்யூ என்ன 5. ஓகே, அப்படியே அப்ளை பண்ணுங்க. சியோட வேல்யூ கேட்டிருக்காங்க, சி ஈக்குவல் டு கேவோட வேல்யூ 5 இன்ட்டு டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போனா 50, சி ஈக்குவல் டு 50 அப்படின்றத ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, இந்த 2 செகண்ட் சம் ஈஸி தான். ஓகே, தேர்ட் சம் பாருங்கள். தமிழ்ச்செல்வன் 5000 ரூபாயை 3 மாதத்துக்கு ஒரு முறை வங்கி கணக்கில் சேமித்து வைக்கிறார். எப்படின்னா பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்கள், 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பேங்க்கில் 5000 ரூபாயை சேவ் பண்ணுறாரு. ஓகே, இந்த அவர் பார்த்தீங்கன்னா 1,50,000 சேமிக்க எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்றதான் கேள்வி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வருடங்கள் கேட்டிருக்காங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதையும் வருடங்களாக கொண்டு வந்துடலாம். எப்படின்னா பார்த்தீங்கன்னா 5000 பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை சேமிக்கிறாருன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை ரூபா சேமிக்கிறாருன்னு பார்த்துடலாம். ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 5000னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை, அப்போனா ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தோம்னா 4000 பெருக்கமா 4000 பெருக்கம்னா 20,000 அப்படின்னு வந்துடும். மொத்தம் 12 மாதம். ஆனால் 3 மாதத்துக்கு ஒரு தடவை 5000னா 12 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 20,000 சேமிப்பார். ஓகே, ஒரு வருஷத்துக்கு 20 ரூபா சேமிக்கிறாருன்னா 20,000 சேமிக்கிறாருன்னா 1,50,000 எத்தனை வருஷத்துக்கு சேமிப்பார் அப்படின்றதான் கேள்வி. எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா 1,50,000 இதை வந்து ஒரு வருஷத்தால் நம்ம டிவைட் பண்ணவே அதோட ஆன்சர் கிடச்சிடும். ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்றதான் அங்கே வந்துடும். 1,50,000ன்றது எத்தனை வருஷம் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 20,000 சேமிக்கிறார். அப்போ நான் எப்பயும் அடிச்சு கொடுங்க. 4 கேன்சல் ஆகும். 1 2 7.5 7.5 வருஷம் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா அங்கே சாய்ஸில் பார்த்தீங்கன்னா வருடங்கள் கொடுத்துருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா மாதங்கள் அப்படின்னா வருஷம் நீங்கள் கேட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சாய்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வருஷம் இருந்தால் வருஷம் நீங்கள் அப்படி சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா மாதங்கள் இருந்துச்சுன்னா இதை பார்த்தீங்கன்னா 7.5ன்றது வருஷமா, அதை பார்த்தீங்கன்னா 12ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா மாதங்களாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, மாதங்கள் கன்வெர்ட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா இன்ட்டு 12 போட்டிங்கன்னா 90 மாதம் அப்படின்றது வரும். 90 மாதன்றது தான் இதோட ஆன்சர். எப்படின்னா 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1,50,000 சேமிக்கிறதுக்கு 90 மாதம் ஆகும். அவ்வளோதான், 7.5 வருஷம் ஆகும் அப்படின்றதான் கேள்வி ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 4th கொஸ்டின். ஒரு அச்சு இயந்திரம் பார்த்தீங்கன்னா 300 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை ஒரு பிரிண்டர் பார்த்தீங்கன்னா 300 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை பிரிண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு அச்சு இயந்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் 30 பக்கங்களை பார்த்தீங்கன்னா அச்சிடுது. எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 30 பேஜ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதே அச்சு இயந்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 25 பக்கங்களை அச்சிட்டு முடிக்க எத்தனை நிமிடங்கள் ஆகும்? எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 30 பக்கங்கள் அச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே அச்சு இயந்திரம் பார்த்தீங்கன்னா 25 பக்கங்கள் ஒரு நிமிஷத்துக்கு 25 பக்கங்கள் அச்சிட்டா அந்த இதை முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு 30 பக்கம்னா 25 பக்கங்கள் ஒரு நிமிஷத்துக்கு 30 பக்கம் பிரிண்ட் ஆகுது. 25 பக்கம் பிரிண்ட் பண்ணால் எவ்வளோ நிமிஷத்தில் பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் 300 பக்கம்னு சொல்லிட்டாங்க. 300 பக்கத்தை 30 ஒரு நிமிஷத்துக்கு 30 பேஜ் பிரிண்ட் ஆச்சுன்னா எவ்வளோ நேரத்தில் பிரிண்ட் ஆகும்னு பார்த்துங்க. 300 பேஜ் 30 ஒரு நிமிஷத்துக்கு 30 பக்கம். அப்போனா பார்த்தீங்கன்னா இதை இது பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 30 இது பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்தில் கன்வெர்ட் ஆகும். எப்படின்னா 10 நிமிஷத்தில் பிரிண்ட் ஆயிரும். ஒரு நிமிஷத்துக்கு 30 பேஜ் பிரிண்ட் ஆச்சுன்னா 300 பேஜை 10 நிமிஷத்தில் பிரிண்ட் ஆயிரும். எப்படின்னு பாருங்கள், 30 பக்கம் ஒரு நிமிஷத்துக்கு 30 பக்கம் பிரிண்ட் ஆகுதுன்னா 300 பேஜை 10 நிமிஷத்தில் பிரிண்ட் பண்ணிடும். அதே பார்த்திங்கன்னா 25 நிமிஷத்தில் எப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 25 பேஜ் மட்டும் பிரிண்ட் ஆச்சுன்னா எவ்வளோ நிமிஷம் அப்படின்றதான் கேள்வி. அப்போனா 25ஆல் இது பண்ணோம்னா ஒரு 25 12 அப்படின்னு தான் வரும். எப்படி பாருங்கள், எப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 30 பேஜ் ஒரு நிமிஷத்துக்கு 30 பேஜ் பிரிண்ட் ஆச்சுன்னா 300 பேஜ் பிரிண்ட் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 25 பேஜ் தான் பிரிண்ட் ஆகுது. ஒரு நிமிஷத்துக்கு 25 பேஜ் பிரிண்ட் ஆச்சுன்னா எவ்வளோ நிமிஷத்தில் 300 பேஜ் பிரிண்ட் ஆகும் அப்படின்றது தான். ஓகே, அப்போனா 300/25. ஓகே, இதை அடிச்சு கொடுங்க. ஒரு 25 5 அப்போனா 12 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 300 பேஜை பிரிண்ட் பண்ணிடும். 25 நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு 25 பேஜ் அடித்தா 12 நிமிஷத்தில் பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான். ஓகே, இவ்வளோதான். கொஞ்சம் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 6வது சம்.
6 பலரச பாட்டில்களின் விலை 210 எனில் 4 பலரச பாட்டில்களின் விலை என்ன? எப்படின்னா பாருங்கள், 6 பலரச பாட்டில்களின் விலை பார்த்தீங்கன்னா 210 அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி பாருங்கள், 6 பலரச பாட்டில்களின் விலை 210னா 4 பலரச பாட்டில்களின் விலை என்ன அப்படின்றதான் கேள்வி. இந்த இது பார்த்திங்கன்னா இதுவும் குறையுது, அமௌண்ட்டும் குறையும். அப்படின்னா இது பார்த்திங்கன்னா நேர் விகிதம். எப்பயும் போல் அடிச்சு கொடுங்க. 6/4 =210/x. என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ். ஓகே, இதை அடிச்சு கொடுத்தா அப்படியே ஆன்சர் வந்துடும். 2 3 எப்பயும் போல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3x = 210 × 2 அப்படின்னு வரும். எப்படி பாருங்கள், 3x = 210 × 2 அப்படின்னு வரும். ஓகே, இதை அடிச்சு கொடுங்க. எப்பயும் போல் இந்த 3 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 210 × 2/3 அப்படின்னு வரும். 1 3 3 7 3 21 0. அப்போ நான் x = 140. 4 பலரச பாட்டில்களின் விலை பார்த்திங்கன்னா 110 அப்படின்றதான் ஆன்சர். 4 பலரச பாட்டில்களின் விலை பார்த்திங்கன்னா 210. நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் ஆனது ஒய்யின் இரு மடங்கோடு எதிர்விகித தொடர்புடையது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ன கான்செப்ட் நம்ம தெரிஞ்சிருக்கோம் பார்த்திங்கன்னா எதிர்விகிதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். கொடுத்துள்ளபடி y = 6 எனில் எக்ஸின் மதிப்பு 4. y = 6 அப்படி சொல்லிட்டாங்க. y = 6 அப்போனா எக்ஸு 4 அப்படி சொல்லிட்டாங்க. கான்செப்டை மட்டும் புரிஞ்சுங்க. y = 6 எனில் x = 4. அப்போனா y = 8 எனில் எக்ஸின் மதிப்பு கேட்குறாங்க. 6 y = 6னா x = 4, y 8னா எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்றதான் கேள்வி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்விகிதம் சொல்லிட்டாங்க. எதிர்விகிதம் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த என்ன வேல்யூ 2 வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கலில் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8/6ன்னு போடுவோமா. 8/6 = 4/x. எப்பயும் போல் அந்த பக்கம் அப்படியே இருக்கும். இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8x = 6 × 4 அப்படின்னு வரும். 8x = 6 × 4 அப்படின்னு வரும். இந்த 8 கீழே கொண்டு போனீங்கன்னா எக்ஸை இங்கிட்ட வச்சுக்கிட்டு 8 கீழே கொண்டு போனீங்கன்னா அப்படியே அடிச்சு கொடுங்க. 1 4 4 2 4 1 3 1 2 3 2 அப்படின்னா x = 2. x = 2 தான் ஆன்சர். சரி, 3 3 x = 3. ஆறாவது கொஸ்டின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா x = 3. y பார்த்தீங்கன்னா 8 இருந்துச்சுன்னா x வந்து 3 இருக்கும். அதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் 7th கொஸ்டின். ஒரு சரக்கு வண்டி 594 கிலோமீட்டர் தூரத்தை 108 லிட்டர் டீசல் தேவைப்படுகிறது. எப்படின்னா பார்த்தீங்கன்னா 594 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 108 லிட்டர் டீசல் தேவைப்படுது. ஓகே, அவ்வண்டி பார்த்தீங்கன்னா 1650 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க தேவைப்படும் டீசலின் அளவு. நல்லா பாருங்கள், கொஸ்டின் நல்லா பாருங்கள். 594 கிலோமீட்டர் போகிறதுக்கு 108 லிட்டர் டீசல் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1650 கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ டீசல் தேவைப்படும் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 594 கிலோமீட்டர் போக 108 லிட்டர் தேவைப்படுது. அப்போனா 1650 கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளவு லிட்டர் தேவைப்படும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகுதா, எப்படின்னா கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிற பார்த்தீங்கன்னா டீசலும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது பார்த்தீங்கன்னா நேர் விகிதம். ஓகே, நேர் விகிதம் என்ன சொல்லியிருந்தேன், அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வைக்கலாம். டிவைடர் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா நடுவில் ஈக்குவல் வரும், அவ்வளோதான். 594 1650 வருமா, ஈக்குவல் டு 108 / x அப்படின்னு வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 594 x ஈக்குவல் டு 108 × 1650. ஓகே, இதை வந்து எக்ஸ் இங்கிட்ட வச்சுங்க. இதை இந்த வேல்யூ இங்கிட்ட கொண்டு போங்க. எக்ஸ் ஈக்குவல் டு அப்படியே டிவைட் வருமா, 594 அப்படின்னு வரும். 594 இதை எப்படி அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, எந்த டேபிளால் அடியாகும்னு பார்த்தீங்கன்னா 6வது டேபிளால் அடியாகும். இது 6வது டேபிளால் அடித்தோம்னா 96 54 மீதி 5 வரும். 96 54 வரும். இதை அடித்தோம்னா 1 6 6 மீதி 4 வருமா. அப்போனா 5030 6 46 சாரி 5030 6 36 7 48 8 48ன்னு வரும். அப்போனா 8 18ன்னு வரும். திருப்படி 9வது டேபிள் அடிங்க. இது 11 வருமா, இது பார்த்திங்கன்னா 2ன்னு வரும். ஓகே, இங்கே 11 வரும், இங்கே 2 வரும். அப்போனா இதை வந்து 11 வந்து இங்கே அடிக்கலாம். இந்த 1650 இருக்கா, இதை அடித்தோம்னா ஒரு 11 11 மீதி 5 இருக்கும். அப்போனா 55 இருக்கும். அப்போனா I11 55 அப்படின்னு 0 ஆட் ஆயிரும். ஓகே, 150 × 2 அப்படின்னா 300. x = 300ன்னு வரும். x = 300. அவ்வளோதான். x = 300 தான் ஆன்சர். இதில் பாருங்கள், சும்மா அடி கொடுக்குறது மட்டும்தான். இதை கான்செப்டை மாற்றி வச்சுட்டு சும்மா அப்படியே அடி கொடுங்க, அவ்வளோதான் ஆன்சர் வந்துடும். ஓகே, இது வரையும் பார்த்திங்கன்னா நம்ம
4.3 முடிச்சாச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் நேர் விகிதமாக இந்த தேர்டு 4.3 ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நேர் விகிதமாக எதிர் விகிதமாக கண்டுபிடிச்சாவே வந்து ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். ஓகே, இந்த கான்செப்ட்டும் புரிஞ்சுக்குங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், மேற்சிந்தனை கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்ஸ் பார்த்தது தான் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிள்ஸாக சம்திங் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ரீவியஸ் சம் ஈஸியாக பண்ணிங்கன்னா இந்த சம் ஃபுல்லாகவே ஈஸி தான். எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 105 நோட்டுகளோட விலை எவ்வளோ, அது பார்த்திங்கன்னா 1863. இந்த லாஸ்ட் சம், இந்த 10வது சம் பாருங்களேன், எப்படின்னா 105 நோட்டோட விலை பார்த்திங்கன்னா 2400 சொல்லிட்டாங்க. 1863 ரூபாய்க்கு எத்தனை நோட்டும் வாங்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈஸி தான். நேர் விகிதமாக எதிர் விகிதமாக, அவ்வளோதான். அது கண்டுபிடிச்சாவே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இதுவரையும் பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7th and 8th 2 ஸ்டாண்டர்டில் வந்து கவர் ஆகுது. இந்த 2 ஸ்டாண்டர்டில் இருக்க டைம் அண்ட் ஒர்க்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 4.1 பார்த்து முடிச்சாச்சு. ஒரு எக்ஸசைஸ் பார்த்தாச்சு, நேர் விகிதம் அதில் இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நேர் விகிதம் மற்றும் எதிர் விகிதம் ரெண்டுமே அடங்குற மாதிரி சொன்னீங்கன்னா சம்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்க நேரம் மற்றும் வேலை அப்படின்ற டாபிக் கீழே வர சம்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.